உங்களுடைய விசுவாசம் புதிய அளவிற்குள்ளாக செல்ல வேண்டும். இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் இருக்கிறது. விசுவாசம் இல்லைன்னு சொல்ல முடியாது. தேவன் ஆண்டவரே எனக்காக விசுவாசம் தாங்க என்று சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இங்க இருக்கிற எல்லாருக்குள்ளேயும் விசுவாசம் இருக்கிறது. புரிஞ்சுக்குங்க, உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு கிடையாது. ஆகுதான் நம்ம எல்லாருக்கும் ஒரு கிறிஸ்தவர்களுக்கு இருக்கின்ற நமக்கு பேரு விசுவாசிகள் என்ற பெயர் இருக்கு. நமக்குள்ளாக விசுவாசம் என்ற ஒரு பெரிய ஒரு அபார சக்தி நமக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. இந்த விசுவாசத்தினாலதான் நாம் முன்னேற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம வளர்ச்சி அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா இந்நாள் வரை கொண்டு நாம் வந்ததே நமக்குள்ளாக இருக்கின்ற விசுவாசத்தை பயன்படுத்தி தான் இந்நாள் வரை கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். சொல்ல போனா இன்னைக்கு வரை நான் ஜீவனோடு இருக்கிறேன், நாம் ஜீவனோடு இருக்கிறோம் என்று சொன்னாலே நமக்குள்ளாக இருக்கின்ற விசுவாசத்தை நாம் எடுத்து பயன்படுத்தினதுனால தான் இந்நாள் வரை கொண்டு இருக்கிறோம். அப்ப தொடர்ந்து நாம் முன்னேற வேண்டும் என்றால் நம்முடைய விசுவாசத்தை அபிவிருத்தி செய்ய வேண்டும்.